வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய கதை மிகவும் பயங்கரமானது. அதனால் இந்த கதையை முழுசாக பார்க்கும் முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். என் கணவர் அருண் இறந்து 7 நாட்களே ஆகியிருந்தது. ஆனால் இன்னும் அவர் இந்த வீட்டை விட்டு போகவில்லை என்று எனக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. அந்த பெரிய பங்களாவில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். என்னுடன் இருந்த ஒரே மனிதன் என் கணவரின் தம்பி விக்ரம். அவனுக்கு வயது 13 தான். ஆனால் அவன் பார்வை ஒரு சிறுவரின் பார்வை போல இல்லை. அவன் என்னை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு விதமான பயம் உள்ளுக்குள் எழும். முதல் சில நாட்கள் அவன் மிகவும் அமைதியாக இருந்தான். என்னை கவனித்துக் கொண்டான். நான் சாப்பிடாமல் இருந்தால் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பான். இரவு நேரங்களில் என் அறைக்கு வெளியே உட்கார்ந்து இருப்பான். நான் அதை அன்பு என்று நினைத்தேன். ஆனால் ஒரு நாள் இரவு எல்லாமே மாறிப்போனது. அந்த நாள் மழை மிகவும் பலமாக பெய்து கொண்டிருந்தது. வீட்டில் மின்சாரம் கூட இல்லை. நான் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மட்டும் அமர்ந்து இருந்தேன். அப்போது மேல்மாடியில் இருந்து ஏதோ ஒரு பொருள் கீழே விழும் சத்தம் கேட்டது. முதலில் நான் பயந்து போனேன். பிறகு விக்ரம் தான் இருக்கலாம் என்று நினைத்து மெதுவாக மேலே சென்றேன். மேலே இருந்த அந்த பழைய அறை கதவு லேசாக திறந்து இருந்தது. என் கணவர் அருண் இறப்பதற்கு முன் அந்த அறைக்குள் யாரையும் அனுமதிக்க மாட்டார். நான் நடுங்கியபடி கதவை தள்ளி திறந்தேன். அந்த அறைக்குள் சென்ற நொடி என் இதயம் நின்றது போல இருந்தது. அறை முழுவதும் என் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. நான் தூங்கும் போது, நான் சமையல் செய்யும் போது, நான் குளித்து வந்து தலைமுடி துடைக்கும் போது, யாரோ மறைந்து இருந்து எடுத்த புகைப்படங்கள். அந்த சுவர்களை பார்த்ததும் என் உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் பின்னால் கதவு மெதுவாக மூடப்பட்ட சத்தம் கேட்டது. நான் பயந்து திரும்பி பார்த்தேன். கதவின் அருகே விக்ரம் நின்றிருந்தான். அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான சிரிப்பு இருந்தது. அண்ணி, இந்த அறைக்குள் வரக்கூடாது என்று அண்ணன் சொல்லியிருந்தாரே. அவன் குரல் மிகவும் மெதுவாக இருந்தது. ஆனால் அந்த குரலில் ஒரு பயங்கரமான அமைதி இருந்தது. நான் நடுங்கிய குரலில் கேட்டேன், இந்த புகைப்படங்கள் எல்லாம் என்ன? அவன் மெதுவாக என் அருகே நடந்து வந்தான். ஏன்னா அண்ணி, இந்த வீட்டில் நான் மிகவும் விரும்புவது நீங்கள்தான். அந்த வார்த்தையை கேட்டதும் என் கால்கள் பலவீனமாகி போனது. அவன் வயது 13 தான். ஆனால் அவன் கண்களில் இருந்த அந்த பார்வை சாதாரணம் இல்லை. நான் கதவை திறந்து கீழே ஓட முயன்றேன். ஆனால் விக்ரம் என் கையை பிடித்தான். அவன் கைகள் மிகவும் குளிராக இருந்தது. அண்ணி, வெளியே போகாதீங்க. இன்றிரவு அவர் மீண்டும் வருவார். என் இதயம் தடுக்கிப் போனது. யார் என்று கேட்டேன். அவன் மெதுவாக சிரித்தான். அண்ணன் அருண். அந்த ஒரு வார்த்தை என் உடம்பை முழுக்க உறைய வைத்தது. என் கணவர் அருண் இறந்து 7 நாட்கள் ஆகியிருந்தது. ஆனால் விக்ரம் அவன் இன்னும் உயிருடன் இருப்பது போல பேசினான். நான் அவன் கையை தட்டிவிட்டு கீழே ஓடினேன். ஆனால் கீழே வந்த நொடி வீட்டின் மெயின் கதவு ஏற்கனவே பூட்டப்பட்டிருந்தது. நான் தான் அதை திறந்து வைத்திருந்தேன். இப்போது அது உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. என் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. விக்ரம், கதவை திற என்று நான் கத்தினேன். ஆனால் மேல்மாடியில் இருந்து அவன் சிரிக்கும் சத்தம் மட்டும் கேட்டது. அந்த சிரிப்பு மெதுவாக ஆரம்பித்து வீட்டை முழுக்க நிரப்பியது. நான் அழுதபடி கதவை திறக்க முயன்றேன். அப்போது திடீரென்று வீட்டின் எல்லா விளக்குகளும் ஒரே நேரத்தில் எரிந்தது. மின்சாரம் இல்லையே என்று நினைத்த நான் அதிர்ச்சியில் பின்னால் திரும்பி பார்த்தேன். ஹாலின் நடுவில் என் கணவர் அருண் உட்கார்ந்து இருந்த நாற்காலி மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. அந்த நாற்காலி காலியாக இருந்தது. ஆனால் யாரோ அதில் உட்கார்ந்து ஆடுவது போல இருந்தது. என் மூச்சு நின்றது. அந்த நேரத்தில் என் காதருகே ஒரு குரல் கேட்டது. மீனா. அது அருணின் குரல். நான் அலறி பின்னால் திரும்பினேன். ஆனால் அங்கே யாரும் இல்லை. மேலே இருந்து விக்ரம் மெதுவாக படிக்கட்டில் இறங்கி வந்தான்.
அவன் கையில் ஒரு பழைய சாவி இருந்தது. அண்ணி, அண்ணன் உங்களை பார்க்கணுமாம் என்று சொன்னான். நான் அழுதபடி பின்னால் நகர்ந்தேன். விக்ரம், தயவு செய்து என்னை பயமுறுத்தாதே. அவன் என் அருகே வந்து நின்றான். நான் போய் சொல்லல அண்ணி. அவர் கீழே இருக்கார் என்று சொல்லி ஹாலின் மூலையில் இருந்த பழைய மர கதவை காட்டினான். அந்த கதவை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அந்த வீட்டில் இப்படியொரு அறை இருப்பதே எனக்கு தெரியாது. விக்ரம் அந்த சாவியை மெதுவாக பூட்டில் போட்டான். கதவு திறந்த நொடி உள்ளிருந்து ஒரு குளிர்ந்த காற்று வேகமாக வெளியே வந்தது. அந்த அறைக்குள் முழு இருட்டு. கீழே போகும் படிக்கட்டுகள் மட்டும் தெரிந்தது. அண்ணி, அண்ணன் கீழே காத்திருக்கார் என்று அவன் சொன்னபோது என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் உள்ளே செல்ல மறுத்தேன். ஆனால் அந்த நேரத்தில் மேலே இருந்த எல்லா கதவுகளும் ஒரே நேரத்தில் பலமாக அணைக்கப்பட்ட சத்தம் கேட்டது. நான் பயந்து விக்ரத்தை பார்த்தேன். அவன் முகத்தில் இப்போது எந்த உணர்ச்சியும் இல்லை. இப்போ உங்களுக்கு வெளியே போக முடியாது அண்ணி என்று அவன் மெதுவாக சொன்னான். நான் நடுங்கியபடி அந்த இருண்ட படிக்கட்டுகளை பார்த்து கொண்டிருந்தேன். கீழே இருந்து ஏதோ ஒரு விசித்திரமான வாசனை வந்தது. அது என் கணவர் அருண் எப்போதும் பயன்படுத்தும் அந்த வாசனை திரவியத்தின் மணம். என் கண்கள் பயத்தில் விரிந்தன. இது எப்படி சாத்தியம் என்று நான் மெதுவாக சொன்னேன். விக்ரம் சிரித்தான். அண்ணி, சில மனிதர்கள் இறந்த பிறகும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. அவன் குரல் இப்போது மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிதான் என்னை இன்னும் அதிகமாக பயமுறுத்தியது. நான் பின்னால் நகர முயன்றேன். அப்போது திடீரென்று வீட்டின் எல்லா விளக்குகளும் மீண்டும் அணைந்தது. முழு இருட்டு. நான் அலறினேன். அந்த இருளில் யாரோ என் தோளை மெதுவாக தொட்டது. அது விக்ரம் இல்லை. அவன் என்னிடம் இருந்து தூரத்தில் நின்றிருந்தான். என் மூச்சு நின்றது. அருண் என்று நான் நடுங்கிய குரலில் அழைத்தேன். பதில் இல்லை. ஆனால் அந்த இருளில் யாரோ மிகவும் அருகில் நின்று சுவாசிப்பது மட்டும் கேட்டது. திடீரென்று மீண்டும் விளக்கு எரிந்தது. என் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்தது. ஹாலின் சுவரில் இரத்தம் போல சிவப்பாக ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அவனை நம்பாதே. என் கால்கள் பலவீனமாகி போனது. யாரே என்று நான் மெதுவாக கேட்டேன். விக்ரம் அந்த எழுத்தை பார்த்ததும் சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக என்னை நோக்கி திரும்பினான். அண்ணி, நீங்க இதை பார்க்கக்கூடாது. அவன் கண்களில் முதல் முறையாக